வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆங்கிலத் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை வாழ்த்து கூறிய முதல்வருக்கு நன்றி தெரிவித்து அரசு கல்லூரியில் பணி வழங்க வேண்டுகோள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெளிவான பதில்களை அளிக்க வேண்டும். ஈரான் மீது ட்ரம்ப் நடத்திய தாக்குதலால் எதிர்க்கட்சிகள் கேள்வி. அமெரிக்காவின் தலையீட்டால் தீவிரமடைந்த ஈரான் இஸ்ரேல் போர். போரின் எதிரொலியாக 311 இந்தியர்கள் ஈரானில் இருந்து வெளியேற்றம். மதத்திற்கு மரியாதை கொடுக்காவிட்டாலும் அவமரியாதை செய்யக்கூடாது. திமுகவை மறைமுகமாக சாடிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். இனி விரிவான செய்திகளை காணலாம். முதல்வரின் வாழ்த்து பெற்ற திருநங்கையான டாக்டர் ஜென்சி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தமிழகத்தில் உள்ள ஏதாவது ஒரு அரசு கல்லூரியில் வேலை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆங்கிலத் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கையான ஜென்சி அக்கல்லூரியில் ஆங்கிலம் உதவி பேராசிரியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். உங்களது உழைப்பின் ஒளியால் இன்னும் பல நூறு பேர் கல்வி கரையை சேரட்டும். உங்களது உழைப்பின் ஒளியால் இன்னும் பல நூறு பேர் கல்வி கரை சேரட்டும். தடைகளையும் புறக்கணிப்புகளையும் கல்வி என்னும் பேராற்றலால் வெல்லட்டும் என்று பாராட்டி ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து முதல்வரின் வாழ்த்து குறித்து பேசிய டாக்டர் ஜென்சி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தமிழகத்தில் உள்ள ஏதாவது ஒரு அரசு கல்லூரியில் பணி நிரந்தரம் செய்து வேலை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெளிவான பதில்களை அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் அமெரிக்க நாடாளுமன்ற மேலவைத் தலைவர் சக் ஜூமர் ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் போர் அபாயம் ஏற்பட்டுள்ளது என கூறினார். இதனால் வெளிநாடுகளில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை ட்ரம்ப் முன்னெடுக்கும் திறனை கட்டுப்படுத்தும் போர் அதிகாரங்கள் தொடர்பான சட்டம் அமல்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அமெரிக்கர்களின் பாதுகாப்பு கருதி ஈரான் மீதான தாக்குதல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து அமெரிக்க மக்கள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு தெளிவான பதில்களை அதிபர் ட்ரம்ப் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அமெரிக்கர்களின் வாழ்க்கையை ஆபத்தில் தள்ளக்கூடிய இந்த தாக்குதல் குறித்து ட்ரம்ப் பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் தீவிரமடைந்ததை தொடர்ந்து 311 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே 11வது நாளான போர் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் தலையீட்டால் போர் இன்னும் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் சென்று கல்வி பயின்ற மாணவர்கள், அந்நாட்டில் வசித்தவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என ஏராளமான இந்தியர்கள் விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஈரானின் மாசாஸ் நகரில் 311 இந்தியர்களுடன் புறப்பட்ட சிறப்பு விமானம் நேற்று மாலை 4:30 மணி அளவில் டெல்லியை வந்தடைந்தது. மேலும் உள்ள இந்தியர்கள் மீட்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. மதத்திற்கு மரியாதை கொடுக்காவிட்டாலும் அவமரியாதை செய்யக்கூடாது என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் திமுகவை மறைமுகமாக சாடினர். மதுரையில் நேற்று பிரம்மாண்டமாக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம் என்றும் என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன்தான் என கூறினார். தனது நம்பிக்கையை கொண்டாட உரிமை உள்ளது என தெரிவித்தார். மேலும் மனதிற்கு மரியாதை கொடுக்காவிட்டாலும் அவமரியாதை செய்யக்கூடாது என்று திமுகவை மறைமுகமாக சாடினர். கடவுளை கேலி செய்துவிட்டு அதை மத சார்பின்மை என்று கூறுவதாக தெரிவித்தார். மேலும் நம்மை காப்பாற்றும் முருகனை நாம் காப்பாற்ற தேவையில்லை, ஆனால் நன்றியை காட்ட வேண்டும் என முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேசியுள்ளார். தாயமே இருக்கிறார், தந்தியம் இருக்கிறார், மகனும் இருக்கிறார். அப்படின்னா மதுரை மக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தின் விளைவாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவதரித்தார். தென் தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார். அவர் சிலைக்கு அருகே மயிலும் வைக்கப்பட்ட உள்ளது. தேவர் மூலம் மனித உறவில் முருகன் வாழ்ந்தார். நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை, அதுவும் யாராலும் அழிக்க முடியாது. நமது கலாச்சாரம்
ரொம்ப ஆழமானது. நம்மை அசைக்க யாராலும் முடியாது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது. அது இன்றும் ஆழமாக இருக்கிறது, இனியும் ஆழமாக இருக்கும். இதுதான் இந்த தெய்வீக பூமியின் பலம். பெரியகுளம் அருகே தாவேகா தலைவர் விஜயின் பிறந்தநாளையொட்டி ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாவேகா தலைவர் விஜயின் பிறந்தநாளையொட்டி தாவேகா நகர நிர்வாகிகள் சார்பாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. அக்ரஹாரம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர்களில் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் மற்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் என வசனங்கள் இடம்பெற்றிருந்தது. நகர நிர்வாகிகள் கில்லி தினேஷ், வாசித், இம்ரான், மதன் ஆகியோர் சார்பாக ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே புதுச்சேரி வேளாண்மை அமைச்சரின் வாகனம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் காதணி விழாவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புதுக்கோட்டை ஆலங்குடி வடகாடு வழியாக காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை திடீரென கடக்க முயன்றுள்ளார். இதனால் காரின் ஓட்டுநர் அவர் மீது மோதாமல் இருப்பதற்காக வாகனத்தை திருப்பிய போது அங்குள்ள சிமெண்ட் கல்லில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறு காயங்களோடு உயிர் தப்பினர். அமைச்சரின் உதவியாளர் பிரகாஷ், சுகுமார், அமைச்சரின் பாதுகாப்பு அலுவலர் தயாநிதி, கார் ஓட்டுநர் சிலம்பரசன் உட்பட 5 பேர் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட அமைச்சர் ஜெயக்குமாருக்கு கட்சி நிர்வாகிகளின் சிலரை உதவிக்காக அனுப்பி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் புதுச்சேரி அமைச்சர் உள்ளிட்ட 5 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பண்ருட்டி அருகே ஒரே கிராமத்தில் அடுத்தடுத்து நடைபெற்ற 3 திருட்டு சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மணி என்பவரது வீட்டில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் சுபஸ்ரீ என்ற பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த 7 பவுன் தங்கத்தாலியை பறித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதேபோல் அப்பகுதியில் இருச்சம்மாள் என்ற மூதாட்டி அணிந்திருந்த 3 பவுன் தங்க சங்கிலியையும் பறித்து சென்றுள்ளனர். அதே கிராமத்தில் அஃப்ரின் என்ற பெண் தான் கழுத்தில் அணிந்திருந்த 2 பவுன் தங்க செயின் ஆகியவற்றை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த சுபஸ்ரீ, விருச்சம்மாள், அஃப்ரின் ஆகிய 3 பேரும் பண்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மோப்பநாய் உதவியுடன் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆத்தூரில் போலி பீடிகள் தயாரித்து விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்து 20 போலி பீடி பண்டல்களை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர் பகுதியில் நகர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 33வது வார்டுக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் போலி பீடிகள் தயாரிக்கப்படுவதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அப்பகுதியில் மேற்கொண்ட விசாரணையில் விஜயன் என்பவரது வீட்டில் போலியாக பிரிண்ட் அடித்து பீடி கட்டுகள் தயாரித்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த 9200 பீடிகளை போலீசார் பறிமுதல் செய்து குற்றவாளி விஜயனை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் தேமுதிக சார்பில் தேர்தல் குறித்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்று ஆலோசனை பெற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கீழ் ஆலத்தூர் கிராமத்தில் உள்ள தேமுதிக மாவட்ட அலுவலகத்தில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் பாலாஜி கலந்து கொண்டு வரும் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் பூத் கமிட்டி அமைத்தல், கட்சி வளர்ச்சி உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தொகுதி பொறுப்பாளர்கள் அறிமுகம் செய்து வைத்தனர். குடியாத்தம் தொகுதி பொறுப்பாளர் பொறியாளர் பொன் தனசீலன், கீவா குப்பம் தொகுதி பொறுப்பாளர் முரளி, அணைக்கட்டு தொகுதி பொறுப்பாளர் பிரபு ஆகியோர்களை அறிமுகம் செய்யப்பட்டு அவர்களுக்கு சால்வை அணிவித்தனர். இதில் மாவட்ட அவைத் தலைவர் பாலமுருகன், மாவட்ட துணை செயலாளர்கள் கலைஞர், லோகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வால்பாறையில் சிறுமியை தாக்கிய சிறுத்தையை பிடிக்க கேமராவுடன் கூண்டு வைத்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே
பச்சமலை எஸ்டேட் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சிறுத்தை தாக்கி ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் முந்தா, மோனிகா தேவி ஆகியோரின் மகளான ரோஷினி என்ற சிறுமி சிறுத்தை தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து சிறுமியை தாக்கிய சிறுத்தையை பிடிக்க அடர்ந்த வனப்பகுதியையொட்டி கூண்டு வைக்கப்பட்டு அதன் அருகே எதிராக 2 கண்காணிப்பு கேமராவும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அருகே உலக யோகா நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் பல்வேறு ஆசனங்கள் செய்து காட்டியுள்ளனர். திருவண்ணாமலையை அடுத்த குன்னுக்குறிச்சி என்னும் ஊரில் உள்ள தனியார் பள்ளியில் உலக யோகா நாள் நிகழ்ச்சி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்கள் திரிகோண ஆசனம், பாத ஆசனம், பாத அஸ்தாசனம், விருட்சாசனம், சுக்ன தனுராசனம், போக்ஷாசனம், உசண்டாசனம், புஜங்காசனம், தனுராசனம் ஆகிய ஆசனங்களை செய்து காட்டி பார்வையாளர்களை வியக்க செய்தனர். மதுராந்தகம் அருகே தாவேகாவின் தெற்கு மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி சுமதி தலைமையில் விஜயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரும்பேடு கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாளையொட்டி தெற்கு மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி சுமதி தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட பொருளாளர் சபரி மற்றும் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி ஷிபா ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் சிறுத்தை கடித்து கொன்ற சிறுமியின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி சிறுமியின் குடும்பத்தினருக்கும் இழப்பீட்டுத் தொகையை வழங்கி ஆறுதல் கூறினார். வால்பாறை பச்சமலை எஸ்டேட்டில் உள்ள குடியிருப்பில் தங்கி வேலை செய்து வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் முந்தா, மோனிகா தேவி ஆகியோரின் மகள் ரோஷினியை சிறுத்தை கடித்து கொன்றது. காட்டுப்பகுதியில் இருந்து சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. சிறுமியின் குடும்பத்தினருக்கும் தமிழக அரசு வழங்கும் இழப்பீடு தொகை 10 லட்சம் ரூபாய் முன்பணமாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி சிறுமியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சிறுமியின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினர். தமிழக அரசின் இழப்பீடு தொகையில் எஞ்சிய 9,50,000 ரூபாய்க்கான காசோலைகளையும் அவர்களிடம் வழங்கினர். குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலத்தில் விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குற்றாலம் பேரருவி, பழைய புலியருவி, ஐந்தருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரபி உத்தரவின் பெயரில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது சீசன் களை கட்டியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் அப்பகுதியில் உள்ள கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முருகர் மாநாடு வெற்றி பெற வேண்டி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வேலுடன் ஊர்வலமாக செல்ல முயன்ற பாஜகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பெரியகுளம் முருகன் கோவிலில் வேலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பாஜகவினர் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டபடி ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலமாக வந்த அவர்களை துணை கண்காணிப்பாளர் நல்லு தலைமையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் பாஜக நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பாஜகவினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாளையொட்டி சென்னை வண்ணாரப்பேட்டையில் விஜயின் உருவம் பொறித்த முகமூடி அணிந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் விஜயராகவன், இணை செயலாளர் ஜெகன், பொருளாளர் நவீன் ஆகியோர் தலைமையில் சென்னை வண்ணாரப்பேட்டையில் விஜய் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. தொழிலாளர் அணி சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் சிறுவர்கள் விஜயின் முகம் பொறித்த முகமூடி அணிந்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பேடுகள், புத்தக பை ஆகியன வழங்கப்பட்டனர். ஏழை எளியோர், முதியோர், ஊனமுற்றோர் என 100க்கும் மேற்பட்டோருக்கு புடவை, மதிய உணவு ஆகியவற்றை வழங்கப்பட்டனர்.
மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு முற்றிலும் ஆன்மீக நிகழ்வாகும் என்றும் இதை அரசியல் விழாவாக பார்ப்பது தவறு என்றும் நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய கஸ்தூரி, கும்பாபிஷேகம், ஆன்மீக மாநாடு ஆகியவற்றை மக்கள் நடத்தினால் அதை அரசியல் ஆதாயம் தேடுவது என பார்க்க முடியாது என்று தெரிவித்தார். திமுக முன்னதாக நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக இருந்ததாகவும் இப்போதைய மாநாடு மக்களின் பேரெழுச்சியுடன் நடைபெறுவதாகவும் கஸ்தூரி கூறினார். கோவையில் மான்செஸ்டர் கென்னஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் பல்வேறு வகை நாய்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. கோவை நவ இந்தியாவில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் தமிழக நாட்டு இனங்களான ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை நாய்களும், ஜெர்மன் செஃப்ரெட், கிரேட் டேன், பாஸ்ரெக், புல்டாக் உள்ளிட்ட வெளிநாட்டு வகை நாய்களும் கலந்து கொண்டனர். வயது, உடல் அமைப்பு, உயரம், எடை, ஓடும் வேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசு சான்றிதழும் வழங்கப்பட்டனர். அழிந்து வரும் நாய் இனங்களை மீட்கும் முயற்சியாகவும் நாய்கள் வளர்க்கும் ஆர்வத்தை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையிலும் நாய் கண்காட்சி நடத்தப்படுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வணக்கங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கோவை மான்செஸ்டர் கென்னஸ் கிளப்போடைய 3rd and 4th ஆல் பிரீட் சாம்பியன்ஷிப் ஷோ நடக்குது. இங்க வந்து 3 ரிங் இன்னைக்கு வச்சிருக்கோம். 335 டாக்ஸ் இன்னைக்கு ப்ரெசென்ட்டா இருக்கு. அவுட் ஆஃப் விச் ஓவர் 40 டைப் ஆஃப் டாக்ஸ், 40 பிரீட்ஸ், 40 வெரைட்டிஸ் யூ கேன் சே. இதுல வந்து 37 இந்தியன் பிரீட் ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு. இந்தியன் பிரீட்ஸ் நம்ம வந்து ரொம்ப நாளாவே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் அவர் இந்தியன் டாக்ஸ். அது இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ரம் ஓல்ட் டேஸ் நம்மகிட்ட இருக்கிற ஃபாரின் பிரீட்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸிபிஷன்ஸ்ல வித். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை வட்டாரத்தில் கனமழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்து வந்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இன்று மாலை 4 மணி அளவில் திடீரென வானில் முகில் கூட்டம் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கந்தர்வக்கோட்டை வட்டாரத்தில் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஆங்கிலத் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை வாழ்த்து கூறிய முதல்வருக்கு நன்றி தெரிவித்து அரசு கல்லூரியில் பணி வழங்க வேண்டுகோள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெளிவான பதில்களை அளிக்க வேண்டும். ஈரான் மீது ட்ரம்ப் நடத்திய தாக்குதலால் எதிர்க்கட்சிகள் கேள்வி. அமெரிக்காவின் தலையீட்டால் தீவிரமடைந்த ஈரான் இஸ்ரேல் போர். போரின் எதிரொலியாக 311 இந்தியர்கள் ஈரானில் இருந்து வெளியேற்றம். மதத்திற்கு மரியாதை கொடுக்காவிட்டாலும் அவமரியாதை செய்யக்கூடாது. திமுகவை மறைமுகமாக சாடிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.